Hello friends, my name is Sriram.M, a civil engineer, completed my MTech in 2011 from IIT Madras with a GATE All India rank of 133. Okay, so I am having an 11 years of industrial experience and part-time teaching experience for GATE and engineering graduates. Okay, so this is my first video, kind of demo video. So started with the hope my teaching journey will be meaningful in future. Okay, so that's a small brief. So இப்போ நம்ம கிளாஸ் போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா the ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் for civil engineers, that is reinforced cement concrete, that is RCC. So why this is important அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து இட் வில் பி சூட்டபிள் ஃபார் கேட் ஆஸ்பிரன்ஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ், அண்ட் எனி பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏஇ அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும். ஸோ வீல் கவர் the பேசிக்ஸ் இன் ஆர்சிசி அந்த டிசைன் இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ as I said, எதுக்கு RCC இம்பார்ட்டன்ட்னா, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறதையும் தாண்டி ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நீ ஒரு ஷைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கன்சர்ன் இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கட்டும், இதோட பேசிக் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எக்ஸிக்யூஷனில். காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, செமஸ்டர் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, ஒரு குட் சிவில் இன்ஜினியர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ இதை நம்மளுக்கு இந்த டாப்பிக்கை நம்மளுக்கு டிரைவ் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐஎஸ் கோடு இந்த டாப்பிக்கை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா, IS 456/2000. ஓகேவா? வித் அமெண்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 10 வருஷம் முன்னாடி இருக்க கோட் புக் எடுத்து பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் படிக்கக்கூடாது. வேணாம், அதுக்கப்புறமே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஈவன் 2011 5 அமெண்ட்மெண்ட்ஸ் ஹஸ் பின் மேட். 2019 இஸ் த லேட்டஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான அமெண்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய பிடிஎஃப் ஜஸ்ட் IS 456 டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுங்கிறது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. IS 456 வித் ஆல் த அமெண்ட்மெண்ட்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். ஓகேங்களா? ஸோ வித் திஸ், இப்போ ஆர்சிசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான எல்லாத்துக்குமே தெரியும். பர்சனல் லைஃப்ல வந்து கான்கிரீட் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இதோட பேசிக் காம்போனன்ட்ஸும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்சிசி இட்ஸ் a mixture ஆஃப் சிமெண்ட், இப்போ சிமெண்ட் ஆர் லைம் ஆர் ஜிப்சம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபைன் அக்ரிகேட், தட் இஸ் சாண்ட், கோர்ஸ் அக்ரிகேட், and very importantly steel, because reinforced cement concrete பத்தி பேச போறோம். So steel is also a very important chapter. So இந்த டாபிக்ஸ், இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் ஓட மெட்டீரியல் டாபிக்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸுங்கிற ஒரு டாபிக் சப்ஜெக்ட்ல இன் டீட்டெயில்டாக படிப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது மோர் ஆஃப் ஆர்சிசி. இதோட ஒவ்வொரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் உள்ள போனால், ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டுக்கு வந்து டெஸ்டிங் மெத்தடாலஜி என்ன, இனிஷியல் செட்டிங் டைம் எப்படி பார்க்கறது, லீச்சாட் லேயர்னா என்ன, பிரிக்கர்னா என்ன, சவுண்ட்னஸ் டெஸ்ட் எப்படி பார்க்கறது, ஸோ இந்த மாதிரி இதோட ஃபைனஸ் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸுங்கிற சப்ஜெக்ட் எடுக்கும்போது இன்டெப்த்தாக பார்த்தோம்னா தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லையும் இன்டெப்த் போய் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஆஸ்பெக்டிவ்ல ரொம்ப டிலே ஆயிரும். அந்த இது வந்து ஒரு கரெக்டான இடம் கிடையாது மெட்டீரியல்ஸை இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில் ஹேவ் அன் பிரீஃப், எல்லா மெட்டீரியல்ஸையும் ஒரு பிரீஃப், இந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் மெயினாக பார்த்துட்டு வில் கோ டு த டிசைன். ஓகேங்களா? ஸோ as I said, first we'll see the cement. ஓகேங்களா? we'll start with cement. சரியா? ஸோ சிமெண்ட்டோட பேசிக் காம்போசிஷன் அதை பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஸோ சிமெண்ட்டோட பேசிக் காம்போசிஷன் என்ன, காம்போனன்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த ஒரு 7 இருக்குது சரிங்களா. இதில் மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது லைம், தட் இஸ் கால்சியம் ஆக்சைடு, திஸ் இஸ் அ மேஜர் பைண்டிங் மெட்டீரியல். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கிவ்ஸ் இட் மேக்ஸ் த சிமெண்ட் சவுண்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஓகேங்களா. ஸோ எக்ஸஸாக இருந்தால் இது அன்சவுண்டாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் சவுண்ட்னஸ்? சவுண்ட்னஸ்னால் என்ன? ஸோ ஹவு டு சே தட் சிமெண்ட் இஸ் சவுண்ட்? சவுண்ட்னஸ் டெஸ்ட் பற்றி பார்த்துருப்போம், லீச்சாட் லேயர் பார்த்துருப்போம். ஸோ வாட் இஸ் சவுண்ட்னஸ்? சவுண்ட்னஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு காங்க்ரீட் போடுறீங்க, தண்ணி ஆட் பண்ணியாச்சு, மிக்சரில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காங்க்ரீட்டை வந்து ஷட்டரிங்குள்ளே கொட்டுறோம். கொட்டினதுக்கப்புறம் அந்த சைஸ், அதாவது அந்த வால்யூம் ஆஃப் த காங்க்ரீட் வந்து அந்த ஷட்டரிங் சைஸ் அது எந்த வால்யூம் இருக்கோ, இனிஷியல் போர் பண்ணுறப்ப எந்த வால்யூமில் இருக்கோ அதே வால்யூமில் தான் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆய் முடிச்சு டீஷட்டரிங் முடிச்சு கடைசி வரைக்கும் அதே வால்யூமில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ தட் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் the resistance to change in volume of cement தான் soundness. ஓகேவா? ஸோ லீச்சர் டெஸ்ட் மெத்தட்லேயும் அதுதான் பண்ணியிருப்போம். ஸோ சின்ன ஒரு கப்பு இருக்கும், 2 நீடில் இருக்கும், இதோட டிஸ்டன்ஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம், சிமெண்ட்டை ஃபில் பண்ணுறோம். ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் இந்த நீடில் 2 நீடிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ சவுண்ட் வாட் இட் மீன்ஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் வால்யூம் ஆர் ஸ்டெபிலிட்டி இன் வால்யூம் ஜூரிங் செட்டிங் டைம். சவுண்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் சவுண்ட்னஸ்? இடம் இருக்கா தெரியுதா? ரெசிஸ்டன்ஸ் slash volume, resistance to volume change. ஓகேங்களா? or stability in volume. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சவுண்ட்னஸ். ஸோ இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லைம். சரிங்களா. ஸோ அடுத்த மேஜர் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா, தட் இஸ் SiO2. ஸோ இது என்ன அப்படின்னா, சிலிக்காவோட ரோல் எப்போ ப்ளே ஆகும்னா, ஒன்ஸ் வாட்டர் இஸ் ஆடட், தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இட் ரியாக்ட்ஸ் வித் லைம் அண்ட் கிவ்ஸ் 2 மேஜர் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் ட்ரைகால்சியம் சிலிகேட் அண்ட் டைகால்சியம் சிலிகேட், தட் இஸ் C3S and C2S. இந்த 2 மேஜர் காம்போனன்ட் தான் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு மோர் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஃபேக்டருக்கு முக்கியமாக இருக்க C3Sஐயும் C2Sஐயும் கொடுக்கறது வந்து சிலிக்கா ஆஃப்டர் ஆடிங் வாட்டர், ஆஃப்டர் ஹேவிங் ரியாக்ஷன் வித் லைம். ஸோ லைம் கூட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கொடுக்குற 2 முக்கியமான காம்போனன்ட் என்ன? C3S and C2S. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அலுமினா. ஸோ அலுமினா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவிக் செட்டிங் ஆர் இனிஷியல் செட்டிங். இந்த தண்ணி ஆட் பண்ண இனிஷியலாக சிமெண்ட் உடனே செட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினா. ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் கால்சியம் சல்ஃபேட், அதாவது ஜிப்சம். ஓகேங்களா. ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது இட் இன்க்ரீசஸ் த இனிஷியல் செட்டிங் டைம். ஸோ இதோட ரிலேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். அலுமினாக்கும் கால்சியம் சல்ஃபேட்டுக்கும் உண்டான ரிலேஷன். அலுமினா இட் இம்பார்ட்ஸ் த குவிக் செட்டிங், தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குவிக் செட்டிங். ஓகேங்களா. தண்ணி ஊற்றினா டக்குன்னு செட் ஆச்சா எப்படி காங்கிரீட் போடுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி வேலை பார்க்குறது. ஸோ வி நீட் சர்டன் டைம். அதுக்குன்னு அதை ஒர்க்கபிலிட்டிக்குன்னு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த இனிஷியல் செட்டிங் டைமை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஸோ அப்படி தள்ளி வைக்கிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட். ஓகேங்களா. ஸோ அலுமினியம் இல்லைனாலும் செட்டிங் ஆகாது, கால்சியம் சல்ஃபேட் இல்லைனாலும் உடனே செட் ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே கவுண்டர் பேலன்ஸ் பண்ணும் ஈச் அதர், அலுமினா அண்ட் கால்சியம் சல்ஃபேட். சரிங்களா. ஸோ செட்டிங் டைமில் ஸோ அடுத்து எதுன்னு பார்த்த போதீங்கன்னா அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு இதோட ப்ரொபோர்ஷன்லாம் ரொம்ப கம்மி. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்ன கொடுக்கும், இதோட கேரக்டர்ஸ் என்னன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அயன் ஆக்சைடு என்ன கொடுக்கும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் கலர்ஸ், ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா. நீங்கள் ஜார்ஃபிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட் சாயில் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினாலாம் படிப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு இஸ் ரீசன் ஃபார் த கலர், ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 1%, 1.2% காம்போசிஷனில் இருக்கும்.
ஸோ இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா சவுண்ட்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயம் பார்த்தோம். லைம் எக்ஸஸாக இருந்தாலும் சவுண்ட்னஸ் குறையும். மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அதிகமாக இருந்தாலும் சவுண்ட்னஸ் குறையும். ஸோ காங்கிரீட் அன்சவுண்டாக ஆகிறதுக்கு 3 விஷயங்கள் காரணம் எக்ஸஸாக இருந்தால். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் லைம், மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஸோ இந்த 3ம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிமெண்ட் அன்சவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும். த லாஸ்ட் இஸ் அல்கலைஸ். அல்கலைஸ் என்னன்னா, எக்ஸஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் எஃப்ளோரசன்ஸ். ஸோ எஃப்ளோரசன்ஸ் வந்து நீங்கள் பிரிக்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, காங்கிரீட்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் காங்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சஸ் இருக்கும், ஒயிட் பேச்சஸ். அந்த சால்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் எஃப்ளோரசன்ஸ். ஸோ அல்கலைஸ் எக்ஸஸாக இருந்தாலும் தே ஆர் ரீசனபிள் ஃபார் எஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தது வந்து காம்போசிஷன் ஆஃப் ட்ரை சிமெண்ட். அதாவது சிமெண்ட் வந்து நார்மல் கண்டிஷனில் ஒரு சிமெண்ட் பேக்கில் இருக்கப்போ என்னென்ன காம்போசிஷன் இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நவ் ஒன்ஸ் அதை தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ நவ் இட் ஸ்டார்ட் ரியாக்ட்ஸ். ஸோ இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு they form a new compound, so which determines the characteristics of the cement or concrete. ஓகேங்களா? ஸோ அது என்ன மேஜர் காம்பவுண்ட் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணும் ஒன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா அதுதான் போகஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமெண்ட் கிளிக்கர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் சி ஒரு 4 தான், இந்த அளவுக்கு லென்த்தாக இல்லை, இது ஒரு 4 தான் இருக்கும். ஸோ இது 3 தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், இது முக்கியம் இல்லை. ஸோ ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட் அண்ட் ட்ரைகால்சியம் அலுமினேட். ஓகேங்களா? ஸோ ட்ரைகால்சியம் சிலிகேட்டோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இயர்லி ஸ்ட்ரென்த். அதாவது ஃபர்ஸ்ட் காங்கிரீட்டோட 3 days 1 day 2 days 3 days காங்கிரீட் ஸ்ட்ரென்த் ஆகுது, ஷட்டரிங் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மெயினான ரீசன்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் சிலிகேட். ஓகேங்களா? அதோட ப்ரொபோர்ஷன் தான் இது காஸ்ட், அதுதான் 40% இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டைகால்சியம் சிலிகேட். ஸோ டைகால்சியம் சிலிகேட் என்ன பண்ணுன்னா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ தட் இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் என்ன, ஆஃப்டர் 28 days கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கிற அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துக்கு எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டைகால்சியம் சிலிகேட். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அதர் 2 மேஜர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகால்சியம் சிலிகேட் இஸ் வெரி less resistant to chemical attack. Dicalcium silicate is more resistant to chemical attack. ஓகேவா? தேர்ட் அடுத்து முக்கியமான விஷயம் தட் இஸ் ட்ரைகால்சியம் அலுமினேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினேட்னாலே நம்ம வந்து இந்த செட்டிங் டைமுக்கு ஆல்ரெடி ரிலேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் ட்ரைகால்சியம் சிலிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, they causes the initial setting time. இனிஷியல் செட்டிங் டைமுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ட்ரைகால்சியம் சிலிகேட். இன்னொரு மேஜர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் டு பி ஃபார்ம்டு, ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுது இதுதான். And one more thing, due to more heat of hydration, the large amount of heat is evolved. ஓகேங்களா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைகால்சியம் மாலிக்யூல். ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் பெருசாக லிட்ரேச்சர் மாதிரிலாம் எழுதாதீங்க, வச்சுக்கோங்க. பட் திஸ் வில் ஹெல்ப் ஃபார் குயிக் ரிவிஷன். ஓகேங்களா? இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் இதுக்கு. இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரோல் இல்லை. ஜஸ்ட் நோ தட் திஸ் இஸ் த காம்பவுண்ட் விச் இஸ் இன்க்ளூடட் இன் போகஸ். ஓகேங்களா? டெட்ராகால்சியம் அலுமினியம் ஃபெரைட்டுங்கிறது அது ஒரு 9% இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்ஆக்டிவ், அதுக்கு பெருசாக ரோல் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேஜர் காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படின்னு சிமெண்ட்டுக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வித் தர் பர்சன்டேஜ் இன் காம்போசிஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 63-22 இதெல்லாம் ஒரு ஆவரேஜ். நிறைய புக்ஸில் வந்து ரேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க, சில பேர் அந்த ரேஞ்சஸ் கொடுப்பாங்க, இது இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும். ஸோ இட் வேரிஸ். ஐ சஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 60% இருக்கும், 20% இருக்கும், இது 6% இருக்கும், இது 3% இருக்கும். ஸோ திஸ் இஸ் மேஜர் அபவுட் த சிமெண்ட்டோட காம்போசிஷனும் அந்த காம்போனன்ட்ஸோட ரோலும் என்ன அப்படிங்கிறது மேஜராக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் அக்ரிகேட்ஸ் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வில் ஹேவ் அந்த ஓபிசி பிபிசி என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் வச்சுருவோம். தென் வில் கோ டு த அக்ரிகேட்ஸ். ஓகேவா?
So just or go through, just an overview, OPC and PPC. So நம்மளுக்கே தெரியும் இது ஆர்டினரி போர்ட்டல் ஆன்சர் மேன். இது போர்ட்லாண்ட், பொசலோனா. ஸோ பொசலோனிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளை ஆஷ், ரைசஸ்க். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கும், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இதில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக சைட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் சொல்கிறது பிளாஸ்டரிங்னு வந்துருச்சுன்னா ஆர் பிளாக் ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா கோ ஃபார் பிபிசி அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். காங்க்ரீட் அப்படின்னு இருக்குதுன்னா நீங்கள் ஓபிசிலே இருக்கணும், ஓபிடி சொல்லிட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எதுக்கு? ஸோ மேஜர் காங்க்ரீட்டிங் ஒர்க்ஸ், ஸ்ட்ரக்சரல் காங்க்ரீட்டிங் ஒர்க்ஸுக்கு நாங்கள் வந்து ஓபிசி போங்க. பிளாஸ்டரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து பிபிசி போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ யூ கேன் ரிலேட் இந்த பிபி பிளாஸ்டரிங் இதை ஃபஸ்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஏன் நம்ம பிளாஸ்டரிங்க்கு நாங்கள் பிபிசி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிபிசி இஸ் ஆர் ஓபிசி, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் ஃபைனல் செட்டிங் டைம். It has high final setting time. ஸோ இந்த ஃபைனல் செட்டிங் டைம் ஏன் வந்து காங்கிரீட்டுக்கும் பிளாஸ்டரிங்க்கும் அது வந்து க்ரூஷலாக ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காங்கிரீட் போட்டோம்னு இமீடியட்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு 2-3 டேஸில் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா நான் டீஷென்ட்ரிங் இமீடியட்டாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு கம்மியான ஃபைனல் செட்டிங் டைம் இருக்கிறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். பட் பிளாஸ்டரிங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து ஒரே டைமில் பண்ணுற வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு காலையிலேருந்து ஒரு செவத்துக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க வைங்க பிளாஸ்டரிங். ஸோ பிளாஸ்டரிங் அவ்வளோ தூரம் அடிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இனிஷியல் ஃபைனல் செட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக இருந்து டக்குன்னு வந்து மார்டர் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகும். ஸோ பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஃபைனல் செட்டிங் டைம் எனக்கு தள்ளி இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு அட்வான்டேஜ். என்னால் பிளாஸ்டர் பண்ண முடிஞ்சு கரெக்டான ஃபினிஷ் கொடுக்க முடியும், ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனல் செட்டிங் டைம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அப்படி இருக்க சிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிபிசி. ஸோ இதை வச்சுட்டு இந்த கேரக்டர்ஸ் எப்படி டிஃபினேஷன் பண்ணுங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபைனல் செட்டிங் டைம் வந்து பிபிசிக்கு ஜாஸ்தி. அதனால அது வந்து பிளாக் ஒர்க் அண்ட் மேசன்ரி ஒர்க்குக்கு, பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வேறஸ் இதுக்கு வந்து ஃபைனல் செட்டிங் டைம் ரொம்ப கம்மி, அதனால அதை காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஎஸ் பொறுத்தவரையும் இதில் 3 கிரேட் இருக்குது, 33, 43 and 53. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 3 கிரேட்லாம் கிடையாது. இதில் ஒரே ஒரு கிரேடு தான் இருக்குது. தட் கிரேஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 33 கிரேட் சிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? கிரேட் பார்த்துட்டோம், ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்துட்டோம். இது ரெண்டும் ஒரு முக்கியமான பார்த்து. ரெண்டாவது விஷயம், இதில் ஸ்ரிங்கேஜ் கேரக்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தட்ஸ் ஒய் வந்து இதை காங்கிரீட்டில் யூஸ் பண்ணாமல் நம்ம பிபிசியில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் அப்படின்னு பார்க்குறப்போ, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ளை ஆஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது ரிலேட்டிவ்லி சீப் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பெர்மியபிலிட்டி.
வாட்டர் பெர்மிலேட் ஸ்ட்ரென்த் இது கண்டிப்பாக ரிலேட்டிவ்லி 43 53 கிரேட்லாம் எல்லாம் ஹையரில் இருக்கிறனால இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால இது மேஜராக எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பீம் காலம்ஸ் இங்கெல்லாம் எதை யூஸ் பண்ணலாம்? ஓபிசி யூஸ் பண்ணலாம். சரியா? ஸ்ட்ரக்சரல் பீம்ஸ் காலம்ஸ் இதுலாம் ஓபிசியை யூஸ் பண்ணலாம். பிபிசியை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் வெரி லோ பர்மிபிலிட்டி ரிலேட்டிவ் டு ஓபிசி. ஸோ ஓபிசி கண்டுபிடிச்சு வாட்டர் பர்மிபிலிட்டி அங்கே வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ இதனால பிபிசியை வந்து மாஸ் ஃபவுண்டேஷன்ஸுக்கும் மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷனில். ஓகேங்களா? மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எதனால அப்படின்னா வாட்டர் பெர்மிபிலிட்டி வந்து பிபிசிக்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ இட் வில் பி பெனிஃபிஷியலி டு யூஸ் இன் மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், பிக்சர்ஸ், மாஸ் ஃபவுண்டேஷன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பிபிசி இஸ் குட். மேசன்ட்ரி ஒர்க்கு பிபிசி இஸ் குட். ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓபிசி இஸ் குட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பேசிக் அபவுட் த சிமெண்ட். இது போதும். இதுக்கப்புறம் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ஒரு சின்ன ஒரு பிரீஃப் பார்த்துட்டு we'll go to steel and we'll get into the design. ஓகேங்களா? ஸோ இப்போது அக்ரிகேட்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் கண்டிப்பாக அக்ரிகேட்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் கோர்ஸ் அக்ரிகேட், another one is fine aggregate. ஓகே? இப்போ பேசிக்காக இது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் இந்த சைஸை வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி நோ த சீவ் ஐஎஸ் சீவ்ஸில் வந்து சைஸஸ் 75 mm சைஸில் இருந்து, அதாவது 75 mm சைஸை ஒரு அக்ரிகேட் ஃபுல்லாக பாஸ் ஆகணும், 100% பாஸ் ஆகணும் 75 mm சைஸை. ஓகேங்களா? இதே அக்ரிகேட் 4.75 mm சீவில் 100% ரீட்டைன் ஆகும். ஸோ 75 mm சீவில் 100% பாஸ் ஆகி 4.75 mm சீவில் 100% ரீட்டைன் ஆச்சுன்னா அது கோர்ஸ் அக்ரிகேட். நவ் திருப்பி இதே 75 mm சீவில் 100% பாஸ் ஆகி 0.15 mm சீவில் 100% ரீட்டைன் ஆச்சுன்னா இது ஃபைன் அக்ரிகேட். ஸோ இப்போ நம்ம டிசைடிங் ஃபேக்டர் இந்த 4.75 mm இந்த சீவில் ரீட்டைன் ஆச்சுன்னா 100% அது கோர்ஸ் அக்ரிகேட். இந்த சீவில் 100% பாஸ் ஆகி 0.5 mm சீவில் 100% ரீட்டைன் ஆச்சுன்னா அது ஃபைன் அக்ரிகேட். ஓகேங்களா? இதுதான் மேஜர் சைஸில் கிளாஸிஃபை பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைன் அக்ரிகேட்டில் இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜோனிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜோன் 1, 2, 3, 4 இந்த 4 ஜோனை பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் அண்ட் கிரேடிங். எப்படி? ஃபைன் அக்ரிகேட்டில். ஸோ எதுலேருந்து 4.75லேருந்து பாஸ் ஆகி 0.15 mm சீவில் ரீட்டைன் ஆகிற ஃபைன் அக்ரிகேட்டை இந்த 4 ஜோனில் பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் ஆர்சிசி டிசைன் ஆஸ்பெக்டில் ஸோ இதுதான் இருக்கிறதுலே கோர்ஸ். ஓகேங்களா? அதாவது அதிக மேக்ஸிமம் சைஸ் இருக்கிறத கோர்ஸுங்கிறோம். இருக்கிறதுலே இதுதான் ஃபைனஸ்ட் ஆர் டஸ்ட். ஓகேங்களா? ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எப்பயுமே காங்கிரீட் டிசைன் பண்ணுறப்ப ஜோன் 4ல் வரல வி ஆல்வேஸ் ரிஜெக்ட். இது ஒரு சேஃபரான ஒரு இதுவே கிடையாது ஜோன் 4. சரிங்களா? அது ரொம்ப ஃபைனாக இருக்குது சார். ஸோ இது வந்து நம்மளுக்கு காங்கிரீட்டில் மிக்ஸ் டிசைனில் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணும். ஸோ ஜோன் 4 எப்பயுமே நம்ம ஆல்வேஸ் ரிஜெக்ட். சரிங்களா? மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நம்ம எது பண்ணுவோம் அப்படின்னா ஜோன் 2 அண்ட் ஜோன் 1. சரிங்களா?
இது ரெண்டும் ஃபிட் ஆகலை அப்படின்னா மிக்ஸ் டிசைனில் somehow we can consider zone 3 ஓகேங்களா. பட் zone 4 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. zone 1 zone 2 தான் மோஸ்ட் சூட்டபிள் ஃபைன் அக்ரிகேட் ஃபார் கான்கிரீட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபைன் அக்ரிகேட்டில் வில் see about the moisture content ஓகேங்களா அண்ட் bulking of sand. ஸோ இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் வில் பி ஸ்டடிங் இந்த மெட்டீரியல்ஸ் டாபிக் ஓகேங்களா. ஜோனிங் அதில் பல்கிங் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்போம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. நான் கம்மிங் டு கோர்ஸ் அக்ரிகேட் கொஞ்சம் அதோட சைஸஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் பிகாஸ் IS 456 இதில் இதை வச்சு கொஞ்சம் நிறையா டெஃபினேஷன்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. IS என்ன சொல்லுது அப்படின்னா இது மேக்ஸிமம் இருக்க வரையும் நல்லது. இட் ஷால் பி as big as ஓகேங்களா பெருசாக இருக்க வரைக்கும் நல்லது ஓகேங்களா. பட் they keep an condition it shall not be greater than smallest dimension of the member ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் mm வித் இருக்குது அப்படின்னா ஒரு பீம் வித் வந்து 200 mm இருக்குது, லென்த் வந்து ஒரு 4-5 meters இருக்குது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டெப்த் வந்து ஒரு 0.4 mm இருக்குது அப்படின்னா the smallest diameter of the member அதாவது 200 mm divided by 4 that is 50 mm. ஸோ இதுக்கு மேலே கோஸ்ட் அக்ரிகேட் சைஸ் இருக்கக்கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் IS கோடில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஐ திங்க் IS 5.3 கிளாஸில் இது இருக்கும் ஓகேங்களா. cannot be greater than 1/4 sorry shall not be greater than 5.3 கிளாஸில் இருக்கும் greater than 1/4 of the smallest dimension of the member ஓகேங்களா. ஸோ 1/4 ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நான் அடுத்து இன் ஜென்ரல் 20 mm aggregate தான் இஸ் widely used which is more workable compared to other size of higher size of aggregates ஓகேங்களா. ஸோ இந்த 20 mm size of aggregates வந்து டிசைன் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேசிங் ஆஃப் பீம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து அக்ரிகேட் சைஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு பீம் இருக்கு ஓகேங்களா. ஓகே ஸோ அஷ்யூம் தேர் இஸ் அன் டாப் பார் அண்ட் பாட்டம் பாஸ் ஓகேங்களா. ஸோ நான் காங்கிரீட் மேலே இருந்தால் போர் பண்ண போகிறேன். இப்படி காங்கிரீட் போர் பண்ணும்போது காங்கிரீட் இது வழியாக தான் ட்ராவல் ஆகி கீழே வரையும் ரீச் ஆகும் கரெக்டாக. ஸோ இந்த ஸ்பேசிங் வழியாக தான் கீழே வரையும் ரீச் ஆகும். ஸ்டிரப்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸ்டிரப்ஸ் இருக்குன்னு வைங்க ஓகே. ஸோ இந்த வழியாக தான் போர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு அக்ரிகேட் பாஸ் ஆகிறதுக்கு எனக்கு இங்கே கேப் வேணும் கரெக்டாக. ஸோ ஸ்பேசிங் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கிளாஸ் 26ல் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். என்ன தெரியுங்களா. இட் ஷால் நாட் பி லெஸ் தென் dia of the reinforcement. எது ஸ்பேசிங் IS 23 கிளாஸில் பீம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங்கோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங் இதோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் ஷால் நாட் பி லெஸ் தென் dia of the bar ஓகேவா. செகண்ட் இஃப் ஈக்குவல் 3 டயா ஒரே டயாவில் இருந்துச்சு அப்படின்னா
இந்த dia of the bar குறைவாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் டிஃப்ரெண்ட் டயாஸில் இருக்குது, ஒன்று 25 dia, ஒன்று 32 dia அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா it shall not be read in the dia of largest bar. ஓகேங்களா? தேர்ட் அப்படின்னா it should be minimum 5 greater than 5 mm of aggregate size. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, என்னோட அக்ரிகேட் சைஸ் இங்கே எவ்வளோ ஃபால் ஆகுதோ இதுதான் அக்ரிகேட் சைஸ்ன்னு இங்கே வைங்க. இந்த கேப் இந்த அக்ரிகேட் சைஸ்லேருந்து ப்ளஸ் 5 mm இருக்கும், சைஸ் ஆஃப் அக்ரிகேட்லேருந்து. ஓகேவா? இன்கேஸ் இது 20 mm அக்ரிகேட்டாக இருந்தால் மினிமம் ஸ்பேசிங் இங்கேருந்து 20 + 5 mm எனக்கு மினிமம் ஸ்பேசிங் கொடுத்தால் ஒழிய எனக்கு அக்ரிகேட் காங்கிரீட் உள்ளே பாஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்டில் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் யூ கேன் சே, இது என்ன சார் நம்ம சைஸ் என்ன ரீசன், நம்ம பீம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு போனோம்னா வித் ஆஃப் த பீம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இட்ஸ் நாட் அண்ட் ரைட் ஐடியா. ஏன் சொல்லுங்கள்? ஸோ வித் ஆஃப் த பீம், இது டெப்த் ஆஃப் த பீம்னு வைங்க. சரிங்களா? எப்பயுமே ஒரு பீமோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா த மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஆப்டிமல் வே இஸ் டு இன்க்ரீஸ் த டெப்த் rather than the breadth. Why? breadth இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவே இருக்காது. ஏன்? the reason is basic MI, moment of inertia. So moment of inertia for a rectangular beam என்ன சொல்றாங்க? MI is equal to BD cube by 12. So இதான moment of inertia. Correct. ஸோ இப்போ நான் moment carrying capacity of a beam நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒரு 200/400 இருக்க பீமை நான் இதோட மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 200 இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை 400 இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நான் 400 தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பி தட் இஸ் பிரெத் ஆஃப் த பீம், இது என்ன பவர் டு த பவர் ஆஃப் 1. சரிங்களா? நீங்கள் என்ன தான் பியை இன்க்ரீஸ் பண்ணாலும் பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி ரைசிங் டு த பவர் ஆஃப் 1. இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் வேரஸ் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் டு த பவர் ஆஃப் 3. அப்படிங்கிறப்போ மொமெண்ட்டை டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு ரைட் வே தொழுவை. ஆல்வேஸ் பிரெத் எவ்வளோ தூரம் மினிமமாக இருக்கிறதோ அது பேஸ். இன்கேஸ் தேவையில்லாமல் இன்க்ரீஸ் பண்ணி அது செல்ஃப் வெயிட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான வே. ஸோ இதனால தான் வந்து இது வி கேனாட் பி ஸோ லீனியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த வித் ஆஃப் த பீம். வித் ஆஃப் த பீம் நம்ம நினச்ச மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த விதமான மீனிங்கும் கிடையாது. ஸோ நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டும் அந்த லிமிட்டட் பீம்குள்ளே தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த அக்ரிகேட் சைஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் பீமில். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அக்ரிகேட். ஸோ இதுக்கப்புறம் அக்ரிகேட்டில் வந்து ஸோ இதுதான் சைஸ் ஆஃப் த அக்ரிகேட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மேஜராக இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் கிரைட்டீரியாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிசைன் மிக்ஸும் ஆகட்டும், ஆர்சிசிலையும் டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லையும் ஆகட்டும், இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தவிர வேறு என்ன சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஐஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா தே சேட் ப்ரிஃபரபிளி நேச்சுரல் ஸ்டாண்டாக இருக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐஎஸ் கோடில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா?
பட் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டேர்மை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ரிஃபரபிளி நேச்சுரல் ஸ்டாண்டுங்கிற டேர்மை எடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் இப்போ எல்லாம் கரண்ட்டில் யூஸ் வருது எல்லாமே க்ரஷர் தான். ஸோ நேச்சுரல் ஸ்டாண்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ திஸ் பேசிக் ஃபார் அக்ரிகேட். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஸ்டீல்.